மேலறை தியானம் ஜூன் மாதம் 30ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் மெக் மாங்கன், நியூ சவுத் வேல்ஸ், ஆஸ்திரேலியா. தலைப்பு ஒவ்வொருவருக்குமான நோக்கம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 92ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 15ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும். ஆஸ்திரேலியாவில் இப்போ குளிர்காலம். எமது தோட்டத்தில் உள்ள ஜோன் குயில்ஸ் செடி செழித்து வளர்ந்து மஞ்சள் நிற பூக்களை தரும். கசானியாஸ், டெய்சி, ரோஸ்மேரி மற்றும் சில செடிகளும் பல நிற மலர்களை தருவதற்கு அளவான சூரிய வெளிச்சம் கிடைக்கிறது. குளிர்கால சூப் காய்ச்சுவதற்கு பர்சிலியும் கிடைக்கிறது. குளிர்காலத்தில் இந்த செடிகள் நிறங்களையும் வாசனையையும் தருகின்றன. மற்றவை ஓய்வெடுக்கின்றன. சில செடிகள் கோடை காலத்தில் செழிப்பாக வளரும், மற்றவை வசந்த காலத்தில் செழிப்பாக வளரும். சில செடிகள் பெரிய இலைகளுடன் நிழலை தரும், மற்றவை சிறிய இலைகளுடன் இருப்பதால் பூக்களை பறிப்பது இலகுவாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் பொருத்தமான இடமும் நோக்கமும் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் எமது இடத்தையும் நோக்கத்தையும் அறிந்து கொள்வதற்கு தவறாமல் கடவுளுடன் ஒழுங்காக நேரத்தை செலவிடுவது அவசியமாகின்றது. பல்வேறு விதமான செடிகள் இருந்தாலும் காலநிலைக்கு ஏற்றபடி அவை வளர்வதற்கு கடவுள் வல்லமை கொடுத்திருக்கிறார். அதை போலவே நாம் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளவும் புதிய சூழலுக்கு எம்மை மாற்றிக்கொள்ளவும் எமக்கு உதவி செய்கிறார். நாம் செழித்து வளர்ந்து பலன் கொடுப்பதையும் எமக்கான நோக்கத்தை அறிந்து கொள்வதையும் தாம் பார்க்க கடவுள் விரும்புகிறார். ஜெபம். ஜீவனுள்ள ஆண்டவரே, எம்மை சூழவுள்ள செடிகள் எமக்கு உற்சாகம் தருவதற்காக நன்றி. நாம் செழித்து வளர்ந்து பூரணமான பலன் கொடுக்க எமக்கு உதவி செய்யுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. கடவுள் என்னை வைத்திருக்கும் இடத்திலேயே நான் செழித்து வளருவேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவரது பிரசன்னமும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.